பத்திரிகையாளர் திரு ஜுபேர் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திரு ஜுபேர், 8000 கூப்பன் கேம் சேஞ்சரா இருக்குமா? 8000 கூப்பன் கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் கொடுப்பாரு, இதை நாங்க எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு இவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி வளர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்கிற பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா மருத்துவம் சார், நான் ரொம்ப பார்த்தது இந்த மருத்துவ காப்பீட்டினுடைய அந்த அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மருத்துவ காப்பீடுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தான். கலைஞர் மருத்துவ காப்பீடுன்னு கொண்டு வந்தாரு. அதற்கு கூட நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல 2 கட்சிகளுமே அது நல்ல வளர்ச்சி திட்டமாக இருந்தா அதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிருக்காங்க, யாருமே அதை முடக்கல. அதே மாதிரிதான் இப்ப இந்த மருத்துவ காப்பீடுங்கிறது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்கிறது எல்லா மருத்துவமனைகளையும் அதை பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு மருத்துவ தேவைங்கிறது ஒரு குடும்பத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. வயதானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, கர்ப்பிணிகள், பல விஷயங்களுக்கு அது பயன்படும். அது ஒரு பயனுள்ள திட்டமா பாக்குறேன். அப்புறம் எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சிகளாக அந்தந்த மாவட்டத்திற்கான ஒரு துணை நகரம் மாதிரியான ஒரு வளர்ச்சி, அப்புறம் மைக்ரோ லெவல் ஒரு ட்ரைனேஜ் பூங்கா மாதிரியான ஒரு விஷயங்கள், அதெல்லாம் உண்மையில வளர்ச்சிகரமான திட்டங்களா இருக்கு. அப்புறம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த 1000 2000 கொடுத்துருக்காங்க. இந்த 2000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகைங்கிறது தமிழ்நாட்டை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா கட்சியிலும் ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கும் போது அவங்க முக்கியமான வாக்குறுதியாக இதுதான் ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் இந்த திட்டங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. வளர்ச்சி திட்டங்கள், கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இப்படி எல்லா தரப்பையும் கவர் பண்ண ஒரு தேர்தல் வாக்குறுதியா தான் பாக்குறேன். கண்டிப்பாக இதை யோசிச்சு அதை பார்த்து இதை வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய திட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கடந்த தேர்தல் அறிக்கை 2021 வந்த திமுக தேர்தல் அறிக்கையை காட்டிலும் இப்போ வந்திருக்கக்கூடிய அட்லீஸ்ட் முதலமைச்சர் படிச்சிருக்கிற இந்த 50 வாக்குறுதிகளை பார்க்கும்போது மோர் பிராக்டிக்கல் அப்ரோச் எடுக்கிறாங்க. ஒரு பாப்புலிஸ்ட் அப்ரோச்ல இருந்து இன்னும் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து ஒரு ஆளுங்கட்சியாக இதுல செயல்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு கூட இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு தவிர மற்ற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ், ஒரு பெரிய இலவசம் ஃப்ரிட்ஜ் தாரோம், இதை தாரோம், அதை தாரோன்றது இல்லாம மோர் பிராக்டிக்கல் அப்ரோச் எடுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா அப்படித்தான் பண்ண முடியும். ஏன்னா இவர்களுக்கு நிறைய சுமை, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப எதிர்கட்சியா இருக்கிறப்ப கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வித்தியாசம் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ரொம்ப கவனமா கொடுக்கணும். எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன பண்ணலாம். அப்ப இவங்க ஆல்ரெடி 500 வாக்குறுதிகள் கொடுத்து 400 வாக்குறுதிகளுக்கு மேல நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுக்கு மக்கள் பயன்பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க போது அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் ரொம்ப என்ன சொல்றது, கவனமா எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பெய்டு இல்லாத குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய், அதுல நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், மைக்ரோவன் வாங்கிக்கலாம். அந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்கள் வீட்டுல இருந்தாலும் புதுசா வாங்கிக்கங்க, அதுக்கு ஒரு 8000 ரூபாய் நாங்க ஒரு கூப்பன் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது உண்மையில பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க 5000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்த ஒரு அரசாங்கம் 8000 ரூபாய் கொடுத்துருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. அது ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு எந்த பிராண்ட் நல்ல முக்கியமான பிராண்ட் என்ன தேவைப்படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த 8000 ரூபாய்க்குள்ள அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெண்கள் மத்தியில ஏற்படுத்துங்கிறது உறுதியா தெரியுது. நன்றி திரு ஜுபேர், உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.